லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், மெடிடேஷன் அப்படிங்கிற இந்த 3 விஷயங்களை பற்றி எக்கச்சக்கமான சோர்சஸ், லேர்னிங் வீடியோஸ் அப்படிங்கிறதுலாம் இருந்தாலும் அதை கற்றுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஆர்வத்தை காமிச்சு எல்லாரும் கற்றுக்கிட்டாலுமே தப்பு நடக்கிறதுக்கு மெயின் காரணம் இந்த ஒரே ஒரு பர்டிகுலர் ஃபேக்டர் தான். ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி இதை நான் கண்டிப்பாக அடைஞ்சிடணும் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ ஹார்டாக யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களை விட்டு தூரம் போயிட்டே இருக்கும். That's the mechanics. You must learn the detachment. The harder you try to manifest your desire, the further it slips from your grasp. ஒரு ஜாப், ஒரு ப்ரமோஷன், இல்லை ஃபேமிலியில் ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அப்படின்றது சுத்தமான ஒரு எண்ணம் தான். பட் அதை நினச்சி கடவுளை இது நடந்தணும், இது மட்டும் நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், இது மட்டும் நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல there is a problem in that, because there is only lack in that energy and there is no proper energy to receive what the universe wants to give you. What you got to understand that the universe does not respond to your efforts. It responds only to your state of being. அதாவது நீங்கள் அடையணும்னு நினைக்கிற அந்த விஷயத்துக்கு நீங்கள் எடுக்கிற ஹார்ட் ஒர்க், அந்த எஃபர்ட்ஸ், அது எதுக்குமே யூனிவர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. நீங்கள் அதை சேஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த அக்ரெசிவ்னஸ். அந்த அக்ரெசிவ்னஸ் அப்படிங்கிறத சப்போஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு தூரமாக உங்களுடைய ட்ரீம் உங்களை விட்டு போகும். ஸோ யூ ஷுட் ஸ்டாப் சேசிங். அதனால் த வெரி ஆக்டிவ் அண்ட் அக்ரெசிவ் ட்ரைங் இஸ் த ரியல் எனிமி ஃபார் யூ. எவ்வளோ அக்ரெசிவாக இது எனக்கு இல்லை, இது ஏன் நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அப்படி இருக்கிற அந்த எண்ணம் தான் உங்களுக்கு உங்கள் ட்ரீம்ஸை நடக்க விடாமல் தடுக்கிற ஒரே எனிமி. தி ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னு இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வாட் எவர் யுவர் டிசைர் இஸ், யூ ஹாவ் டு லிவ் இன் தட் பர்டிகுலர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், இன் தட் பர்டிகுலர் கண்டிஷன். செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பற்றி நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ்க்குலாம் சொல்லிக் கொடுக்குறோம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய கோரிலேஷன் இருக்குது. என்னால் முடியும் அப்படிங்கிறது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ன்ட்டு உங்களுக்கு இதிகாசங்கள், வரலாறுகள், மற்றவங்க எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன் அடிஷன் டு தேட், என்னால் முடியும் அப்படின்னு யோசிக்கிறது கூட நீங்கள் அதை செஞ்சு முடிச்சிட்ட மாதிரி அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நீங்கள் இருக்கும்போது தான் things automatically channelize and work for you. So you should stop chasing and you should think that you are already there. So that's what is written here. A staunch belief that what I visualize will manifest and holding the happiness as if it has already happened. Express your desire, do the law of attraction manifestation exercise and detach yourself from the results. And the results detach ஆயிருங்க. So this is where detachment actually plays the role. Law of attraction, manifestation எல்லாமே பவர்ஃபுல் தான். நீங்கள் யோசிக்கிறதும் பவர்ஃபுல் தான். அந்த டிசைர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நியாயமான ஆசை தான், இல்லைன்னு யாரும் சொல்லலை. ஃபைன், I have manifested, I have made the meditation, இது எனக்கு நடக்குங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு you send the message and forget it. That's it. Place the order and forget it. Don't look for the next order. First order வரதுக்கு முன்னாடியே செகண்ட் ஆர்டர் பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா அது அபத்தம். So detach yourself and learn to detach yourself from the result. And you asked me a question about prayer. You do the prayer every single day, at least 2 or 3 times in a day. திரும்ப அதை நீ ப்ரே பண்ணும்போது நீ நினச்சிட்டு இருக்க கடவுள் உனக்கு அந்த வாரம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. பட் ஈச் டைம் when you pray, கடவுள் உன்னுடைய பேச்சை லிசன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம், அது ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி, அதை பற்றி நான் இங்கே பேசலை. பட் ஈச் டைம் when you pray, your mindset is, I don't have it right now. So when you feel that I don't have it right now, it is not going to happen for you. Because the universe works like a reflection. நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்ன உடனே நீங்கள் இருக்கிற அந்த ஸ்டேட்டை தான் அந்த கண்ணாடி பிரதிபலிக்குது. அதே மாதிரி தான் யூனிவர்ஸ். The state of being and the energy, if they are really good, that is what you are going to attract, because you are reflecting. I mean, you are standing in front of the universe like that, and the universe mirrors your energy reflection, and it gives as you are appearing in front of the universe. You got it? நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ரிஃப்ளெக்ஷன். நீ என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுற? நீ கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது நீ என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுற? I mean, you are wearing blue and the mirror is going to show the blue. So when you are communicating to the universe that I don't have it, the universe will say, fine, more lacuna, more suffering. நீ அதான கேட்குற, அதான் என்கிட்ட சொல்கிற, இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு you will suffer even more. So pray பண்ணும்போது கூட you have to feel as if it has already happened. So when you are praying for something, just pray to God humbly, pray to God with a lot of devotion and pray to God with a lot of gratitude, but at the same time make sure that there is a loop that is going on into your mind that what you are praying for has already happened, and thank for that.
அப்படி தான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய நம்பிக்கை. அண்ட் சம் ஆஃப் த ஹிஸ்ட்ரி ரெவலேஷன்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரூவிங் த சேம். ஸோ when you try and when you push, you're signaling only one thing. What is it? I don't have it. So the universe echoes back. Oh, you said you don't have it. Fine. I would like to echo it back, and I would like to give more of the lack here, more longing, more suffering, and more lack of it. You will not have it. That's how it is operating. So therefore, detach yourself completely from the results. Have the strong faith that it will happen to you and walk with hope. So express பண்ணிட்டீங்க and you want to manifest. அதை ஒரு exercise மூலியமா you have communicated and then forget it. But if you are shifting the energy, ஒரே ஒரு சின்ன shift உங்களுடைய திங்கிங்ல என்னன்னு சொல்லி கேட்டா, the art of being the desire. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, அது மாதிரி you are being, you are acting like it, you are behaving like it, and you are living like as if it has already happened. அதுதான் இந்த இடத்துல நம்ம state of being அப்படின்னு சொல்றோம். அந்த state of being அப்படிங்கிறது நீங்க அப்படி பண்ணும்போது you are making a shift, and that shift will make the universe reflect that. Okay, fine. So this is what you want, and this is how you want to be in the future to come. அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது fine, I'll give more of it, and the universe reflects the kind of energy that you are embodying. Okay, right? So the energy vibrational match அப்படிங்கிறது அப்பதான் நடக்குது. ஆனா இன்னைக்கு மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, law of attraction, manifestation, meditation அப்படிங்கிற இந்த மூணு விஷயங்களை பத்தி எக்கச்சக்கமான சோர்சஸ், லேர்னிங் வீடியோஸ் அப்படிங்கிறதுலாம் இருந்தாலும் அதை கத்துக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஆர்வத்தை காமிச்சு எல்லாரும் கத்துக்கிட்டாலுமே தப்பு நடக்கிறதுக்கு மெயின் காரணம் இந்த ஒரே ஒரு பர்டிகுலர் ஃபேக்டர் தான். தட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இல்லை. திரும்ப திரும்ப நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிற அந்த சிக்னலிங் மெசேஜ் தான் அனுப்புறாங்களே தவிர they are not having the state of being. நீ ஒரு பர்டிகுலர் வேலை கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு நீ எதிர்பார்த்துக்கிட்டு 2-3 மாசமா நீ கஷ்டப்பட்டு இருக்க, எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்க. பட் த பாயிண்ட் இஸ், நீ அந்த வேலை கிடைச்சிட்ட மாதிரி இருந்தா நீ எப்படி ஃபீல் பண்ணுவ, நீ எப்படி ட்ரெஸ் பண்ணுவ, நீ என்ன மாதிரி மற்றவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறத நீ மற்றவங்ககிட்ட எப்படி நீ வந்து the manifesto of communication skill, இந்த இடத்துல மேனிஃபெஸ்டோ அப்படின்னம்னா உங்க பிரதிபலிப்பு. ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கும், அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அந்த சக்சஸ் ரிலேட்டட் பிஹேவியர் உங்ககிட்ட எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீ ஃபுல்லா காமிச்சினா தானே யூனிவர்ஸ் உனக்கு அதை கொடுக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் கை வாண்ட்ஸ் ஆர் திஸ் கேர்ள் வாண்ட்ஸ். ஸோ இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்படுற, அப்படி ஃபைன், பிரிங் மோர் சோர்ஸ் same and aligned to what this person is holding as an energy, and that's how things happen. So master the art of being. So understand that your result is on its way. Don't worry. Every single day you are supposed to meditate and you are supposed to synthetically visualize your desire, and in that about 5 to 8 minutes அதுல மட்டும்தான் அந்த டிசையர் அப்படிங்கிறது நீங்க உங்க மைண்ட்ல யோசிக்கிறீங்க, அது ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி பாக்குறீங்க. அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்ச பிறகு, நீங்க மெடிடேஷன் முடிச்சுட்டு நீங்க எந்திரிச்சு போன பிறகு you have to forget that and you have to have a staunch belief that the result is on its way. இதுதான் detachment in law of attraction. அதாவது நம்மளுக்கு இது நடக்கும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப எதிர்பார்ப்பு அப்படின்றது இல்லாம ஒரு விதமான டிட்டாச்மெண்ட்டை நீங்க கொண்டு வரும்போது the universe responds to you. So don't control the kind of the process and don't control the timeline. Don't try to control the timeline. அந்த ரிசல்ட் எனக்கு இப்போ நடக்கணும், இது இவ்வளோ டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ரிசல்ட் நடந்திருக்கணுமே நேரம் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஜஸ்ட் பிலீவ் இன் த ப்ராசஸ் அண்ட் பேசிக்கலி ஒரே சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டில் அதை சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, ஸ்டாப் ட்ராயிங், ஸ்டார்ட் பீயிங். கஷ்டப்பட்டு இது இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்ட்டு ரொம்ப முயற்சி எடுத்து அந்த ஹார்ட் ஒர்க், அந்த எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கிறது நல்ல விஷயம். ஆனால் அதுக்கு என்ன ரிசல்ட் கொடுக்கும் அந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு பதிலாக அந்த ரிசல்ட் உனக்கு பிடிச்ச ரிசல்ட்டாகவே இருக்கிற மாதிரி நீ நடந்துக்கிட்டீங்கன்னா அதுதான் பீயிங். ஸோ ஸ்டாப் ட்ரைங் அண்ட் ஸ்டார்ட் பீயிங் அண்ட் மேனிஃபெஸ்ட் அண்ட் ட்ரை டு மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் பீயிங் in order to achieve the desired results.